நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 26. ஆதியாகமம் 10வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 32 வரை. புதிய உலகத்தின் மக்கள். நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜல பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். வசனம் 1. புதிய உலகத்தின் மனித இனத்தோற்றத்தின் வரலாற்றை இப்பகுதியில் படிக்கிறோம். இது நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாப்பேத் என்பவர்களின் வரலாறு. இவர்களில் யாப்பேத் மூத்தவன். ஆனால் ஆவியானவர் இங்கு சேமின் பெயரை முதலாவதாக குறிப்பிடுகிறார். சேமின் இனத்தில்தான் ஆபிரகாமும், தாவீதும், இயேசு கிறிஸ்துவும் தோன்றினார்கள். நாமும் கூட எந்த இனத்தாராகவும் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவோடு நம்முடைய உறவும் சொந்தமும் இல்லை என்றால் நமக்கும் எவ்வித முன்னுரிமையும் இல்லை என்பதை அறிந்து கொள்வோம். எபிரேயர் 10:9 வாசிக்கிற வண்ணமாக, இரண்டாவதை நிலைநிறுத்த முதலாவதை நீக்கி போடுகிறார் என்ற தத்துவத்தின்படி மூத்தவர்களாகிய காம் மற்றும் யாப்பேத்தை ஒடுக்கி வைத்துவிட்டு தேவன் சேமின் வம்சத்தாருக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. உலகத்தாரால் புகழப்படுகிற ஞானிகளையும் பலமுள்ளவர்களையும் வசதி வாய்ப்பை பெற்றிருப்போரையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மை போன்ற பைத்தியமானவர்களையும் பலவீனமானவர்களையும் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் அவர் தெரிந்து கொண்டார் என்பது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26 முதல் 28 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு ஆச்சரியமாய் இருக்கவில்லையா? இந்த பெயர் பட்டியலில் நிம்ரோத்தை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த மனிதனின் பெயருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தல் என்று பொருள். தேவனுக்கு எதிராக முதலாக கிளர்ச்சி செய்தவன் பிசாசு. நிம்ரோத்தின் செயல்கள் பல விதங்களில் பிசாசின் செயல்களுக்கு ஒத்ததாக இருக்கின்றன. தேவனை எதிர்ப்பதே அவனுடைய முதல் தெரிவாக இருந்தது. கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான் என்பது அவன் தேவனுக்கு எதிராகவும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனித உயிர்களை வேட்டையாடுவதிலும் மும்முரமாய் இருந்தான் என்பதையே தெரிவிக்கிறது. தேவனுக்கு எதிராக போராடுவது என்பது ஒரு கிளர்ச்சி மிக்க செயலாக இருந்தாலும் அது ஒரு ஞானமுள்ள செயல் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். மனிதனின் அதிகாரத்திற்கான போட்டியும் அதை அடைவதற்கான லட்சிய வெறியும் நிம்ரோத் இந்த உலகின் முதல் ஏகாபத்திய ராஜ்யத்தை நிறுவியதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறது. யூப்ரட்டிஸ் மற்றும் டைகிரிஸ் நதிகளின் இடைப்பட்ட பகுதிகளில் திருப்தியடையாமல் அவன் தனது ஆட்சி எல்லையை வடக்கு நோக்கி விரிவுபடுத்தி நினிவேயை தலைநகராக கொண்டு அசிரிய பேரரசை அமைத்தான். அங்கு அவன் உருவ வழிபாட்டை உருவாக்கினான். மெய்யான இறைவனுக்கு எதிரான பொய்யான மதங்கள் உருவாகி மக்கள் தேவனை சென்றடைய விடாதபடிக்கு தடுப்பதற்கு இவனுடைய செயல்கள் முன்னோடியாக அமைந்தன. தேவனுடைய சித்தத்திற்கு எதிரான தனிப்பட்ட எதிர்ப்பிலிருந்தும் தனது சொந்த அதிகாரத்தை நிலைநாட்டும் பொருட்டு உடன் விசுவாசிகளை ஒடுக்கும் மனப்பான்மையிலிருந்தும் விசுவாசிகளை கர்த்தரிடம் வழிநடத்தாமல் தன் பக்கம் சேர்த்து கொள்ளும் தீமையிலிருந்தும் நம்மை விலக்கி காத்து கொள்வது நல்லது. பிதாவே, இந்த உலகத்தில் நான் ஒன்றுமில்லாதவனாக இருந்தாலும் உம்மோடு உள்ள உறவின் மேன்மையை அறிந்து கொள்ள உதவும். ஆமேன்.